கந்தபுராணம் பகுதி 12. முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார். வீரபாகு, நான் யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. ஆனால் என் அடியார்க்கு ஒரு துன்பம் என்றால் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன். பத்மாசுரனின் சகோதரர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். எனவே அவர்களை அழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. முதலில் யானை முகம் கொண்ட இந்த தாரகாசுரனையும் அவனது படையையும் ஒழிக்க வேண்டும். அவனை சாதாரணமாக எடை போடக்கூடாது. எப்போதுமே எதிரிகள் நம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை யார் ஒருவன் அலட்சியம் செய்கிறானோ அவனை வெற்றி தேவி நெருங்க மாட்டார். இதை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். நீ உடனே தாரகனின் கோட்டைக்குள் செல். நமது படைத்தலைவர்கள் 54 பேரை உடனழைத்துச் செல். அவர்களது தலைமையில் நம்மோடு வந்த படையில் பாதி பேரை அணிவகுக்கச் செய். ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பு உன்னையே சேரும். துணைப்படை தளபதியாக தம்பி வீரகேசரியை நியமித்துவிடு. சற்றும் தாமதிக்க வேண்டாம். உடனே கிளம்புங்கள். நான் பின்னாலேயே கிளம்பி வருகிறேன் என்றார். வீரபாகு படைகளை கனப்பொழுதில் ஆயத்தப்படுத்தி தாரகனின் கோட்டையை நோக்கி புறப்பட்டான். இந்த நேரத்தில் அசுரர்கள் வாழ்ந்த மகேந்திரபுரி பட்டணத்தில் அபசகுனங்கள் தோன்றின. கழுதைகள் கத்துவது போல மேகக்கூட்டங்கள் சப்தம் எழுப்பின. வானத்திலிருந்து இரத்த மழை பெய்தது. நரிகள் காரணமின்றி ஊளையிட்டன. மேகம் சூழ்ந்ததால் சூரியனை காணவில்லை. அதிகாலை வேளையில் சூரியன் உதிக்காத நாள் ஒரு நாட்டுக்கு நல்லதை செய்யாது. மக்கள் துன்பப்படுவர். கடும் மழை காலத்தில் கூட சூரிய ஒளி அதிகாலை பொழுதில் தெரியாவிட்டால் ஆபத்து விளையும். அசுரர் வீட்டு பெண்கள் தங்களை கண்ணாடியில் பார்த்து அலங்கரிக்கச் சென்றபோது தங்கள் கணவன்மாரின் தலையற்ற உடல்களை கண்ணாடியில் தெரிவது போல் கண்டு அலறினார்கள். நீர்நிலைகளில் வானவில் தெரிந்தது. இவையெல்லாம் தங்கள் நாட்டுக்கு அழிவை கொண்டு வரப்போகிறது என்பதை உணர்ந்தார்கள் அசுரர்கள். ஆனாலும் ஜென்ம புத்தி மாறுமா? அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. வீரபாகுவின் படைகள் கோட்டைக்குள் சென்றுவிட்டன. தடுத்த வாயிற்காவலர்களை தவிடுபொடியாக்கிவிட்டன வீரபாகுவின் படைகள். கோட்டைக்குள் முருகனின் படை நுழைந்துவிட்டது என்ற தகவல் தாரகனுக்கு பறந்தது. உடனடியாக அவன் போர் முரசறைந்தான். கையில் பல்வேறு ஆயுதங்களை சுமந்து கொண்டு தாரகனின் படைகள் தேவப்படைகளுடன் மோதின. இருதரப்பிலும் பயங்கர சேதம். இருதரப்புமே சமநிலையில்தான் போரிட்டன. வீரபாகுவை ஒழித்து கட்ட தாரகனே நேரில் போர்க்களத்திற்கு வந்துவிட்டான். அவனை துணைத் தளபதி வீரகேசரி எதிர்த்தான். இருவரும் அம்புமலை பொழிந்தனர். தாரகன் விடுத்த அம்புகளை வீரகேசரி தன் அம்புகளால் அடித்து நொறுக்க, பதிலுக்கு வீரகேசரி விடுத்த அம்புகளை தாரகன் தன் கதாயுதத்தால் அடித்து நொறுக்கிவிட்டான். ஒரு கட்டத்தில் வீரகேசரி மீது அதிபயங்கர அம்புகளை ஏவினான். அவற்றை தடுக்க முடியாத வீரகேசரி மயக்கமடைந்து கீழே விழுந்தான். நிலைமையை புரிந்து கொண்ட வீரபாகு தாரகனின் முன்னால் வந்தான். தாரகா, மரியாதையாக சரணடைந்து விடு. என் கண்ணில் பட்ட எதிரிகள் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. என் காலில் விழு என எச்சரித்தான். தாரகன் நகைத்தான். பொடி பயலே, உன் தலைவன் முருகனே எனக்கு தூசு. அப்படி இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ அனுப்பிய உன் துணைப்படை தளபதி என் அம்புகளின் தாக்கத்தால் மயங்கி கிடப்பதை பார்த்துமா உனக்கு புத்தி வரவில்லை? உன்னை என் ஒரே அம்பில் மாய்த்து விடுவேன். சிறுவன் என்பதால் விடுகிறேன். ஓடிவிடு என எச்சரித்தான். வீரபாகு பயங்கரமாக சிரித்தான். அம்புமலை பெய்யச் செய்தான். இதற்கும் கலங்காத தாரகன் தன் தும்பிக்கையாலேயே அத்தனையையும் நொறுக்கிவிட்டான். கோபத்தில் தன் கதாயுதத்தால் பூமியின் மீது ஓங்கி அடித்தான். அதன் பலம் தாங்காத பூமி இரண்டாக பிளந்து விட்டது. தாரகன் வீரபாகு மீது ஆக்னேயம் என்ற அஸ்திரத்தை எய்தான். இந்த அம்பு எய்யப்பட்டால் அந்த இடம் தீப்பிடித்து நாசமாகிவிடும். பதிலுக்கு வீரபாகுவும் அதைவிட சக்தி வாய்ந்த ஆக்னேய அஸ்திரத்தை எய்தான். தாரகன் விடுத்த அம்பால் எரிந்த தீயை வீரபாகுவின் அம்பு உருவாக்கிய தீ அணைத்து விட்டது. திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து ரண்யனை அழித்த பிறகு கோபம் அடங்காமல் நிற்க சிவபெருமான் நரசிம்மத்தை விட அதிக கடுமை கொண்ட சரபேஸ்வர வடிவம் எடுத்து நரசிம்மரின் கோபத்தை அடக்கியது போன்ற நிலைமை இங்கே இருந்தது. இப்படியாக வாருணம், சௌரம், நாராயணாஸ்திரம் உள்ளிட்ட பல அஸ்திரங்களால் இருவரும் போரிட்டனர்.
எதற்கும் படியாத தாரகனை நோக்கி தன்னிடமிருந்து கடைசி அஸ்திரமும் எப்பேற்பட்ட இடத்தையும் பொடி பொடியாக்கும் வீரபத்திரம் என்ற அஸ்திரத்தையும் வீரபாகு எய்தான். நெருப்பு ஜுவாலையை கக்கி கொண்டு அந்த தாரகனை நோக்கி அந்த அம்பு பறந்தது. அதன் உக்கிரத்தை தாரகனால் தாங்க முடியவில்லை. வீரபத்திர அஸ்திரத்தை கண்டு நடுங்கிய தாரகன் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என ஓட்டம் பிடித்தான். கிரௌஞ்சமலைக்குள் அவன் புகுந்து தன் வடிவத்தை சுருக்கி கொண்டு ஒரு குகையில் ஒளிந்திருந்தான். தேவப்படைகள் ஆரவாரம் செய்தன. இருப்பினும் அவனை கொன்றாக வேண்டும் என்ற முருகனின் கட்டளை வீரபாகுவை உந்தித் தள்ளவே அவன் கிரௌஞ்சமலைக்குள் நுழைந்தான். உள்ளே சென்றானோ இல்லையோ, பொறியில் அகப்பட்ட எலி போல மாட்டிக்கொண்டான். இவனுடைய வருகைக்காகவே காத்திருந்த கிரௌஞ்சமலை தன் வாசலை மூடிக்கொண்டது. அது தாரகனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவ்வாறு நடந்து கொண்டது. ஒரே இருள். கண் தெரியாமல் திண்டாடினான் வீரபாகு. இருப்பினும் தட்டு தடுமாறி எங்காவது தாரகன் ஒளிந்திருக்கிறானா என தடவி தடவி பார்த்தான். அங்கிருந்து வெளியே செல்லவும் முடியவில்லை. முருகா, இதென்ன சோதனை? வீரபாகு என்ற சொல் கேட்டால் உலகமே நடுங்கிய காலம் முடிந்து விட்டதா? என் வீரச் சரித்திரம் அவ்வளவுதானா? உன் கட்டளையை நிறைவேற்றாமல் தோற்றுவிடுவேனா? உமாதேவியின் புத்திரனே, என்ன செய்வது என்று புரியவில்லையே என முருகனை தியானித்தான். உள்ளே சென்ற வீரபாகு வெளியே வராதது கண்டு தேவப்படைகள் வெளியே வருந்தி நின்றனர். உடனே வீரகேசரியும் 1,00,000 பூதகணங்களும் குகைக்குள் புகுந்து வீரபாகுவை மீட்கச் சென்றனர். படைகள் தன் அருகே வந்ததும் கிரௌஞ்சமலை தன் வாசலை மிகப்பெரிய அளவில் திறந்தது. அவர்கள் காற்றினும் வேகமாக உள்ளே புகுந்தனர். அவ்வளவுதான். 1,00,000 பேரையும் உள்ளடக்கி வாயை மூடிவிட்டது அந்த கிரௌஞ்சமலை. எங்கும் இருள். படைகள் திணறின. இதுதான் சமயம் என வெளியே நின்ற தேவப்படைகளை அசுரர்கள் துவம்சம் செய்தனர். அவர்கள் அலறி அடித்து கொண்டு ஓடினர். தாரகன் வேறொரு வாசல் வழியாக வெளியேறிவிட்டான். அட்டகாசமாக சிரித்தான். வீரபாகுவாம் வீரபாகு, அவனை ஒழித்து விட்டேன் என ஆர்ப்பரித்து சிரித்தான். அசுரப்படைகள் ஓவென எழுப்பிய கூச்சல் அந்த பகுதியை நிலநடுக்கம் ஏற்பட்டால் போல் நடுங்கச் செய்தது. அப்போது நாரதன் அங்கு வந்தார். சிதறி ஓடிய படையை கண்டார். உடனடியாக முருகப்பெருமானை தஞ்சமடைந்தார். முருகா, நீ இருந்தும் இப்படி நடக்கலாமா? தாரகன் உன் தம்பி வீரபாகு, வீரகேசரி ஆகியோரை கிரௌஞ்சனிடம் ஒப்படைத்து விட்டார். இப்போது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியவில்லை. இன்னும் நீ அமைதியாயிருந்தால் தேவர்களின் இனமே அழிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உன்னையே என்னாலும் வணங்கும் உன் தொண்டர்களை கைவிடலாமா என்றார். முருகன் ஆவேசப்பட்டார். வாயுவை அழைத்தார். வாயு பகவானே, நீர் உடனடியாக தேரில் குதிரைகளை பூட்டுங்கள். தேர் கிரௌஞ்சமலைக்கு செல்லட்டும் என்றார். நாரதர் மகிழ்ந்தார். கிரௌஞ்சமலை அடிவாரத்தில் அசுரப்படைகள் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தன. ஒளிந்திருந்த தேவர் படை முருகனின் தேரை பார்த்ததும் ஆரவாரம் செய்து வெளிப்பட்டனர். அவர்கள் மனதில் நம்பிக்கை பிறந்தது. தாரகன் ஒளிந்தான் என கூச்சலிட்டனர். தேவர் திடீரென வெளிப்பட்டதையும் சூரியனையும் மிஞ்சும் ஒளியையும் இதுவரை கண்டிராத சுந்தர வதனமும் கொண்ட இளைஞன் ஒருவன் தேரில் ஒய்யாரமாக அமைந்திருப்பதை தாரகனும் கவனித்தான். இந்த இளைஞனை பார்த்ததும் அவன் மனதில் தானாகவே ஒரு மரியாதை பிறந்தது. ஏனோ அவன் அருகில் சென்று அவனை பார்க்க வேண்டுமென்று தோன்றியது. அவன் தன் தூதனை அழைத்தான். தூதனே, அந்த தேரில் நிற்கும் இளைஞன் இவ்வளவு தேஜஸுடன் திகழ்கிறானே, இதுபோன்ற அழகுள்ளவனை நான் இதற்கு முன் பார்த்ததில்லையே. சிவபெருமானின் நெற்றியிலிருந்து கிளம்பும் தீப்பொறிகளை விட அதிக பிரகாசமாக இவன் முகம் விளங்குகிறதே. இவனை பார்த்தால் கையெடுத்து வணங்க வேண்டும் போல் தோன்றுகிறதே. அழகில் மன்மதன் கூட இவன் அருகில் நிற்க முடியாது போல் தோன்றுகிறதே என்றான். தூதன் அவனிடம், எங்கள் மாமன்னரே, தாங்கள் சொல்வது அனைத்தும் நிஜமே. ஆழகால விஷத்தை உண்டவரும் யாராலும் அணுக முடியாதவரும் மன்மதனை எரித்தவரும் யமனையே உதைத்தவருமான பரமேஸ்வரனின் இளைய புத்திரன். அவரது நெற்றிக்கண்ணில் இருந்து அவதாரம் செய்த அவனை வடிவேலன் என்றும் முருகன் என்றும் குமரன் என்றும் கந்தன் என்றும் கடம்பன் என்றும் கார்த்திகேயன் என்றும் இன்னும் பல திருநாமங்களால் புகழ்வார்கள் அவனது பக்தர்கள். இவனை எதிர்க்க இவரது தந்தை பரமேஸ்வரனால் கூட முடியாது என்றான். உடனே தனது தேரை முருகன் தேரில் அருகில் கொண்டு நிறுத்தும்படி சாரதிக்கு உத்தரவிட்டான் தாரகன்.
முருகனை கண்கொட்டாமல் பார்த்தான். 6 முகங்கள், 12 கரங்கள், அனைத்திலும் ஒளிரும் ஆயுதங்கள், கமலம் போல் முகம். இத்தனையும் தாரகனை கவர்ந்தன. மெய்மறந்து அப்படியே நின்றான். இந்த உலகில் கெட்டதுக்குத்தான் காலம், நல்லதுக்கு காலமில்லையே என்பார்கள். தானம் தவமெல்லாம் செய்தும் கடவுள் சிலர் நம் பக்கம் வருவதே இல்லை. முனிவர்கள் கூட 10,000 ஆண்டுகள் தவம் செய்தால்தான் கடவுள் காட்சி கொடுப்பாராம். ஆனால் கேடுகட்ட குணங்களை உடைய அசுரன் முன்னால் அவன் கூப்பிடாமலே வந்து நின்றார். தன்னை எதிர்க்கப் போகிறான் என தெரிந்தும் நிற்கிறார். ஏன் தெரியுமா? நல்லவர்களை ஆட்கொள்வது இறைவனுக்கு எளிது. அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் ஒதுக்கப்பட்டு விடுகிறது. அசுர குணங்கள் கொண்டவர்களைத்தான் திருத்தி ஆட்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்காக தான் கடவுள் கெட்டவர்கள் பக்கமே அதிகமாக செல்கிறார்கள்.